வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து அதிர்ச்சியான மரணங்கள். முன்னாள் அமைச்சர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. இதனால் அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் என அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. யார் அந்த அமைச்சர்? அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க எப்படி இறந்து போனாங்க? அவங்களுடைய மறைவுக்கு பாஜக மூத்த தலைவர்கள் அனைவருமே நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. அவங்களுடைய மரணத்தை பற்றி சோசியல் மீடியாவில் வதந்திகளாக பரப்பிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கோவா முன்னாள் அமைச்சர், பாஜக எம்எல்ஏ ஜெனிஃபர் மான்ஸ்ட்ரேட் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வரைகிறாங்க. அந்த மாநிலத்தில் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய மறைவுக்கு சோசியல் மீடியா வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவா மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏவும் முன்னாள் மாநில அமைச்சருமான ஜெனிஃபர் மான்ஸ்ட்ரேட்டோ 56 வயதில் உடல்நலக்குறைவின் காரணமாக இன்று அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருடைய மறைவு கோவா மாநில அரசியல் வட்டாரத்தில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக தீவிர உடல்நல பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருந்த அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தொடர்ந்து சிகிச்சையிலிருந்து வந்த நிலையில் அவங்க இன்று உயிர் பிரிந்திருக்கிறாங்க. ஜெனிஃபர் மான்ஸ்ட்ரேட் கோவா அரசியல் ஒரு செல்வாக்குமிக்க பெண் தலைவராக விளங்கினாங்க. கோவாவின் தலாகக் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 2012ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் பணியாற்றியிருக்கிறாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் அப்போதைய கோவா மாநில அமைச்சரவையில் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அப்போது அவங்க வருவாய், தகவல் தொழில்நுட்ப, ஐடி, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய முக்கிய துறைகளில் கையாண்ட திறம்பட செயல்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டில் கோவா அரசியலில் ஏற்பட்ட முக்கிய மாற்றத்தின் போது காங்கிரஸிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து 10 முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஜெனிஃபர் மான்ஸ்ட்ரேட் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரோட மறைவு செய்தியை தொடர்ந்து கோவா முதலமைச்சர் பிரமோத் சவாந்த், பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்கள் பலருமே தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறாங்க. அன்னாரது மறைவால் தலாகக் தொகுதி மக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பெரும் சோகத்தில் மூழ்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய மறைவுக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து மக்கள் சேவைக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய முன்னாள் அமைச்சர், மாநில அமைச்சருடன் ஜெனிஃபர் மான்ஸ்ட்ரேட் மறைவு எங்களை கட்சிக்கும் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய மனராத இறைவனை வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் தங்களுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.